நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம ஆவியிலே பலப்படுகிறோம். ஆவியானவர் கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்கும் பொழுது ஆவியிலே பலப்படுகிறோம். அதற்கு நேர் மாறாக இருக்கிறது நம்முடைய ஆத்துமாவில் இருதயம். அந்த இருதயம் சீர்படாமல் இருக்கும் பொழுது, பாவ இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அந்த இருதயம் பொல்லாததாக இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது. Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jabam TV.
அல்லேலூயா. ஆத்தும நண்பர், முழு உண்மையும் பேசுகிறவர், ரட்சிக்கிறவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். Beloved one of our soul, the one who speaks the whole truth, who gives us a helping hand, Lord Jesus, Yeshua, in His name we greet you. Let's pray and get into the Word of God. பரலோக தகப்பனே, எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்கப்பா. நேசுகுமார் இயேசுவின் மூலமாக எங்களுக்கு முழு சத்தியத்தையும் தந்திருக்கீங்க, முழு ரட்சிப்பையும் தந்திருக்கீங்க, எனக்கும் எங்களுக்கும் உதவிக்கரம் கொடுத்துருக்கீங்க. Through your Son, Lord Jesus, you have given us the whole truth. And you have given us a complete salvation. You are giving us a helping hand through Him. Today we want to experience that. So give that to me and to us in Jesus' name. Amen. அருமையான நண்பர்களே, நம்ம அந்த இடரலை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். ஸ்கேண்டலிட்ஸோ ட்ராப் அல்லது என்ட்ராப் குறித்து, சத்துரு எப்படி ஆத்துமாவை அப்படி ட்ராப் பண்ணி பிடிக்க பார்க்குறான், ஆனால் நான் போய் தப்பித்துக்கொள்ள முடியும் இயேசுவின் மூலமாக அப்படிங்கிறத தியானித்து வருகிறோம். இயேசு நம்முடைய ஆத்தும நண்பர். அவரை போல் ஆத்மா நேசிக்கிறது, உண்மையாக நேசிக்கிறது வேறு யாரும் கிடையாது. ஆமேன். Lord Jesus is the real friend of our soul. There is no one else who loves us like Him and who can be so dear to our soul. And the salvation of the soul is precious. ஆத்மாவுடைய ரட்சிப்பு, ஆத்மா பாதாளத்துக்கு, மரணத்திற்கு, எரிகிற அக்னிக்கு தப்பித்து கொள்வது ரொம்ப முக்கியமான காரியம். அதை குறித்து நம்ம தியானித்து வர்றோம். இயேசு சொன்னார், உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினா, கை உனக்கு இடரல் உண்டாக்கினா, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை வெட்டி போடு. அறகுறை சரீரமாக நீ ஜீவனுக்குள்ளே போகிறது நரகத்துக்குள்ளே போகிறவ பார்க்கல எவ்வளோ நல்லது அப்படின்னு சொன்னார்னு பார்த்தோம். அதனுடைய ஆழங்களை நம்ம தியானித்து வருகிறோம். உள்ளான மனிதன், அதில் உள்ள அவயவங்களை குறித்து. சரி, இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்களும் ஜெபித்து இதில் பங்கு பெறுங்க, நானும் ஜெபித்து உங்களோட பங்கு பெறுறேன். தேவனே, ஒரு சுத்தமான இருதயத்தை என்னில் சிருஷ்டிங்கங்கிற ஜெபத்தோட செய்தியை கேட்போம், அவர் உதவி செய்வார். ஆமென். ஜேம்ஸ் 4:1, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? Where do wars and fights come from among you? Do they not come from your desires for pleasures that war in your members? அப்போ இருதயத்தில் இச்சை அங்கே விதைக்கப்பட்டு அந்த வாஞ்சை அங்கே உண்டாகி அது நம்ம ஏற்றுக்கொண்டு சரீரத்தின் அவயங்களில் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது விதமான பிரச்சனைகள் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ there is a evil seed that is sown in the heart. We accept that seed, we cultivate it, we cultivate and grow that desire in our heart and it becomes lust. அது ஒரு தீய விருப்பமாக மாறி உள்ளான மனிதனுள்ள அந்த அவயவங்களில் அது வல்லமையாக கிரியை செய்கிறது. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? So there is a big war going on in the inner man, in the members of the inner man. But we open the door for this way or that way, for good or for evil. Galatians 5:16, கலாத்தியர் 5:16, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ உள்ளான மனுஷன் நாம் பார்க்கும் பொழுது தேவன் மனிதனை ஆவி, ஆத்மா, சரீரம் இப்படி அவர் சிருஷ்டித்திருக்கிறாரு. ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கும் பொழுது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம ஆவியிலே பலப்படுகிறோம். ஆவியானவர் கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்கும் பொழுது ஆவியிலே பலப்படுகிறோம். அதற்கு நேர் மாறாக இருக்கிறது நம்முடைய ஆத்மாவில் இருதயம். அந்த இருதயம் சீர்படாமல் இருக்கும் பொழுது, பாவ இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அந்த இருதயம் பொல்லாததாக இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது. அப்போ ஆவியில் நம்ம தேவனுடைய வார்த்தை ஆவி மூலமாக, ஆவியானுடைய கிரியை மூலமாக அது ஒரு வழியில் நம்மை வழி நடத்துகிறது. நம்முடைய ஆத்மா இன்னொரு பக்கத்தில் இழுக்கிறது.
அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது, ரெண்டும் இணைய வேண்டும். அந்த தேவனுடைய கிருபையினாலே நம்மளுடைய ஒரு சுத்தமுள்ள ஒரு இருதயம் சிருஷ்டிக்கப்படும் பொழுது, நம்முடைய ஆத்மா சீர்படுத்தப்படும் பொழுது தான் அங்கே ஆத்மா ஆவியோடு இணைந்து போக முடியும். இதுதான் இங்கே பார்க்குறோம். கலாத்தியர் 5:16, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இன்றைக்கு அநேக மனுஷருடைய வாழ்க்கை, அவங்க நார்மல் லைஃபே மாம்ச இச்சையை நிறைவேற்றி வாழ்கிற வாழ்க்கை தான். சரி, சாதாரண மனுஷன் அப்படித்தான்னா, தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியம் எப்படி, தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய காரியம் எப்படின்னா நம்ம ஒருவருக்கு தான் அதை பற்றி தெரியும். நம்ம மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்து அந்த இருதயம் பொல்லாங்கானதாக இருக்கிறதா, மாம்ச இச்சைகளை நம்ம நிறைவேற்றுறோமா, வெளியே தெரியாது, ஆனால் உள்ளால் எப்படி இருக்கிறது அதை தேவன் பார்க்கிறார், அது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆவியானவர் எல்லாம் கிளியராக பார்க்குறார். அப்போ இதெல்லாம் அவருக்கு தெரிகிறது, நமக்கும் தெரிகிறது. நம்மளுக்கு தெரிகிறத விட அவருக்கு இன்னும் அதிகமாக தெரிகிறது. பட் நமக்கும் உண்மை தெரியும். இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்படிங்கிறார். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். மாம்ச இச்சையை நிறைவேற்றக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்க வேண்டும். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னா அவர் உதவி செய்வார். இல்லை எனக்கு இது விருப்பமாக இருக்குது, எனக்கு பிரியமாக இருக்குதுன்னு சொன்னால் அது நம்மளை மேற்கொண்டு விடுவோம். வி வில் பி காட் இன் த என்ட்ராப், இந்த ஸ்கேண்டலிசோ, அந்த ட்ராப்பில், அந்த பொறியில் நம்ம மாட்டிக்குவோம். அதுதான் சத்துருவான் விரும்புகிறான். இந்த மாம்ச இச்சை மூலம் விரும்புகிறது என்ன, இந்த ஆத்மாவை நம்ம சிறைப்பிடித்து கொள்ள வேண்டும், நம்ம கூட கொண்டு போக வேண்டும் தான் விரும்புகிறான். பாருங்கள் அடுத்த வசனத்தில் கலேஷியன்ஸ் 5:17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஸோ தெர் இஸ் அ வார் கோயிங் ஆன் இன்சைட் அ மேன். He comes to the word of God, he comes to a worship service, he listens to the word of God. God is strengthening his spirit. That is one direction, one way. The spirit is desiring to go in a certain way, which is good for the body, soul and spirit. But on the other hand, the soulish man, he is desiring just the opposite of what the word of God says, what the spirit says. So there is a tug of war, and the man has to decide which one he chooses. The choice is yours, mine. அவர் சொல்கிறாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இதனால தான் நம்ம விரும்பியாக செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உள்ளால் ரெண்டு விதமான எதிர்மறையான அங்கே காரியங்கள் போரிட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, I say then, walk in the spirit and you shall not fulfill the lust of the flesh. நீங்கள் தீர்மானம் எடுங்க, உங்கள் லைஃப் இவ்வளோதான், நான் மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், மாம்சத்தின்படி நடக்க மாட்டேன், என்னுடைய ஆத்மா என்னெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு கேட்குறது அதுக்கெல்லாம் ஆமா சாமி போட மாட்டேன், எனக்கு நரகத்துக்கு தப்பிக்க வேண்டும், நான் நித்திய வாழ்வை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், ஏசு எனக்காண்டி ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்காரு, அவர் வரும்போது நான் அவருக்கு பிரியமானவனாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, வாக் இன் த ஸ்பிரிட், நீங்கள் ஆவியின்படி நடக்க வேண்டும். அந்த மாம்சம் கேட்குறத நோன்னு சொல்லிடணும். இதுதான் அந்த கையை காலை வெட்டி கண்ணை பிடுங்கிறதுக்கு சமமாக இருக்கிறது. அது அவ்வளோ இன்பமாக இருக்குது, அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை, ஆனால் சொல்லி தான் ஆக வேண்டும். ஒரு சாக்ரிஃபைஸ்னு எடுத்துக்குவாங்களா, சாக்ரிஃபைஸ் இல்லை, நமக்கு நன்மையானதை தெரிந்து கொள்வது சாக்ரிஃபைஸா? அங்கே ஒரு ட்ராப் இருக்குது, ட்ராப்பில் விழாமல் இருந்தால் அது சாக்ரிஃபைஸா? இல்லை. But you can call it a sacrifice. You say, no, I am going to cut off this one. என்ன புஸ்தகத்தை படிக்கிறேன், என்ன பாடல்களை படிக்கிறேன், என்ன நிகழ்ச்சிகளை பார்க்குறேன், பகல் முழுவதும் என்னுடைய மனதில் என்ன தியானம் இருக்குது, என்னுடைய இருதயத்தில் என்ன சிந்தனை, என்ன வாஞ்சை, என்ன உணர்வுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, இதெல்லாம் மாம்சத்துக்கு ஏற்றபடி இருந்தால் நான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. இது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ you shall not fulfill the lust of the flesh. Lust is setting the heart upon something and longing for this evil thing. இருதயத்தை ஒரு பொல்லாத காரியம், நன்மைக்கு மாறான ஒரு காரியத்தின் மேலே அதை செலுத்தி அதை அவ்வளவு வாஞ்சிக்கிறது, இது எப்படியாவது எனக்கு வேண்டும், இதை நான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதன் மேலே அவ்வளவு ஒரு வாஞ்சியாக இருக்கிறது தான் லஸ்ட், இச்சை. அப்போ மாம்சம் இப்படி தான் இச்சித்து கொண்டிருக்கிறது. அப்போ இருதயத்திலேருந்து வாஞ்சித்த ஏங்கி அதற்காக வாழ்கிற வாழ்க்கை மாம்சமான வாழ்க்கை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அவன் அறுக்கவும் செய்வான்.
தேவனை நம்ம ஏமாற்ற முடியாது. வாட் a man sows that only he will reap. We cannot mock God. இப்போ தேவன் அவர் நீதி உள்ளவர், பரிசுத்தர். அவருடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. அந்த ராஜ்யத்துக்கு நம்ம புத்திரராக இருக்கிறோன்னா அந்த ராஜ்யத்தின் விதிமுறைப்படி நடக்க வேண்டும். ராஜ்யத்திலையும் பேர் எழுதி வச்சு வாழ்கிறது இந்த மாம்சத்தின்படி, இந்த பூமியில் உள்ள ராஜ்யத்தின்படி நான் வாழ்வேன்னா அது சரிதானா? Is it right that you want your name in the kingdom of God? You want to inherit eternal life. But the way you live, you want to live according to the principles of this world, satisfying the desires of the flesh. Who are we deceiving? We cannot mock God. We cannot deceive God. What a man sows, he will reap. நம்ம அந்த ராஜ்யத்தின் விதிமுறைகளை குறித்து கற்று வர்றோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அவன் அறுவடை செய்ய முடியும். இதெல்லாம் எட்டர்னல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் காட். ஐ cannot keep sowing in the flesh and at the end hope to reap in the spirit. மாம்சத்தின் இச்சையின்படியே நான் விதைத்து வாழ்ந்து கடைசியில் ஆவிக்கென்று அறுக்க வேண்டும்னு சொன்னால் அங்கே நான் ஒன்றும் ஆவிக்கேற்றபடி நடக்கலையே, விதைக்கலையே. ஸோ இதெல்லாம் நான் அறிந்து வாழ வேண்டும். For the flesh lusts against the spirit and the spirit against the flesh, and these are contrary to one another, so that you do not do things that you wish. உங்களுக்கு தெரியுது இதுதான் நல்லது, ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் எது நல்லதில்லைன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை செய்கிறீங்க. அப்போது அங்கே என்ன நடக்குது? மாம்சம் உங்களுடைய ஆவியை மேற்கொள்கிறது. ஏன்னா நீங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க. அதுக்கு அந்த இச்சைக்கு அந்த வாஞ்சைக்கு இடம் கொடுத்து அப்படின்னு சொல்லி கம்னு நீங்கள் உங்கள் சித்தத்தை நீங்கள் பயன்படுத்தி தான் இடம் கொடுத்தீங்க. சத்துருவும் அங்கே என்ன செய்கிறான்? ஸ்காண்டலிட்ஸோ அவன் அந்த ட்ராப்பை வச்சு பிடிச்சிடுறான். பிடிச்சி மாட்டிக்கிட்டு அதிலேருந்து வெளியே வர முடியலை. இப்போ என்ன செய்கிறது? இயேசுவை நோக்கி பார்த்து கூப்பிட வேண்டியதான், அவர் உதவி செய்வார். ஸோ டுடே ஆல்சோ ஐ டு நாட் நோ the state of your lives, whoever you may be, God loves you, that I know. உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் விதமாக அந்த ஸ்காண்டலிட்ஸோவில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னா, மாம்ச இச்சையில் பிடிபட்டிருப்பீங்கன்னா, இயேசுவே நான் மனம் திரும்புகிறேன், எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். கடந்த காலங்களில் அந்த தவறான முடிவுகள் நிமித்தமாக, மாம்சத்தில் நிமித்தமாக, விதைத்ததன் நிமித்தமாக வந்த விளைவுகளிலிருந்து அவர் விடுவிப்பார். கொஞ்சம் நாட்கள் போகும் பொழுது திடீரென்று ஒரு வேளை எல்லாவற்றையும் மாற்ற முடியாது. ஏன்னா அவ்வளவு நம்ம ஆழமாக மாம்சத்துக்கென்று விதைத்திருக்கலாம். ஸோ he loves you, but you have to recognize how you have been sowing, to the flesh or to the spirit. If you have been sowing in the flesh and you are reaping the benefits of that, then you may not be able to reverse everything immediately, but surely you can change the direction. If you call out to him, at least at this stage, if you realize and call unto him, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் முடியலைன்னு கூப்பிட்டா போதும், அவர் உதவி செய்வார். ஒரு நல்ல சுத்தமான இருதயத்தை இல்லை சிருஷ்டிங்கப்பான்னு கூப்பிட்டா போதும். It's enough we call out to him and say, Lord, give me a clean heart, and he will surely hear our cry. He is our Savior. He is the friend of our soul. அதனால தான் அந்த செய்தியை நமக்கு தர்றாரு. சும்மா சொல்லி நீங்கள் மாம்சத்தில் நடக்கிறீங்க, மாம்சத்தின் படி நடந்தால் நீங்கள் சாவீர்கள் என்று கண்டம் பண்ணி விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறார், அவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க, உங்களுக்காண்டி ஜெபிப்பாங்க, உங்கள் கூட இருந்து ஜெபிப்பாங்க, உங்களுக்கு உதவிக்காரன் கொடுப்பாங்க, இயேசு உங்களை கை தூக்கி விடுவார். ஆனால் நீங்கள் தான் தீர்மானத்தை எடுக்க வேண்டும், எந்த வழியில் போக வேண்டும், எதற்காண்டி விதைக்க போகிறோம் என்பதை. சரி, ஸோ for those who live according to the flesh, ரோமர் 8:5-6, for those who live according to the flesh set their minds on the things of the flesh. அப்போ நம்ம என் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு? மாம்சத்துக்குரிய காரியங்களை குறித்தே நம்ம தியானிச்சுட்டு வாரத்துக்கு ஒரு வேளை கோயிலுக்கு போகலாம். அந்த நேரத்தில் மட்டும் நம்ம ஆவிக்கு இடம் கொடுத்துட்டு மீதி நாளெல்லாம் மாம்சம் மைண்டில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? அதான் முக்கியமானது. For those who live according to the flesh set their minds on the things of the flesh. அவங்க தீர்மானித்து அவங்க மனதை மாம்ச காரியத்தின் மேலே அவங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. For those who live according to the spirit, the things of the spirit. ஆவியின்படி வாழ்கிறவங்க அவங்க மனதை என்ன, ஆவிக்கேற்றபடி ஆவியுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி வாஞ்சித்து அதன் மேலே அவங்க மனதை அவங்க செலுத்தி இருக்கிறாங்க. For to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. அப்போ நம்ம மாம்சத்தின்படியே சிந்தித்து அந்த மனசு அப்படி இருந்ததுன்னா அது முடிவில் மரணத்தையும் நரகத்தையும் தான் நமக்கு கொண்டு விடும். ஆனால் நம்ம ஆவியில் மனதலாய் இருப்போமானா, டு பி ஸ்பிரிச்சுவலி மைண்டட் இஸ் லைஃப் அண்ட் பீஸ். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது. ஒரு நாள் நீங்கள் உங்கள் மைண்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள்.
காலையிலேருந்து நைட் வர மைண்டில் என்ன ஓடுது, உங்கள் பிள்ளைங்களுடைய மைண்டில் என்ன ஓடுது, என்ன ஃபீட் பண்ணிகிட்ருக்குறோம், மாம்சத்தின்படியா அல்லது ஆவியின்படியா, இதெல்லாம் முக்கியம். ஆமேன். மாம்ச சிந்தை மரணம். நம்ம எதன்படி சிந்திக்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம கடைசியில் அறுக்க முடியும். மாம்சத்தின்படி விதைத்து விட்டு ஜீவனை அறுக்க முடியும்னா முடியாது. காட் இஸ் நாட் மார்க்ட். ஸோ மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இன்றைக்கி சமாதானம் இல்லை வாழ்க்கையில். உங்கள் சிந்தை எப்படி இருக்குது? நீங்கள் என்ன தீர்மானங்களை எடுத்து வாழ்கிறீங்க? இயேசுவை கூப்பிட்டுருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில்? அப்போது இந்த ஜீவனும் சமாதானம் உங்களுக்கு ஈவாக கிடைக்கும், ஆவியின்படி நம்ம சிந்தித்து ஆவியின்படி வாழ்ந்தோன்னா. ஆகையால் கொலோசியர் 3:5, விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசி இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். therefore put to death நெக்ரூ. நெக்ரூன்னா சப்டியூ. அதை விட்டு கொடுக்காதீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்தா கொஞ்சம் விட்டு பார்க்கலாம் இன்னொன்று. அதை யூ ஹேவ் டு பிரிங் இட் அண்டர் கண்ட்ரோல் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், வித் த வேர்ட் ஆஃப் காட், வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் சோல் ஜீசஸ். யூ ஹேவ் டு சப்டியூ த ஃப்ளஷ் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ் இன் யுவர் இன்னர் மேன். அதான் இயேசு சொல்கிறார், கையை விட்டு காலை விட்டு கண்ணை பிடுங்க ஏதாவது செய்து நீ நரகத்துக்கு தப்பித்து கொண்டு நித்திய வாழ்க்கைக்குள்ளே வந்திருப்பா. உள்ளான மனுஷனில் யூ ஹேவ் டு புட் டு டெத், யூ ஹேவ் டு சப்டியூ. நெக்ரூன்னா யூ ஹேவ் டு சப்டியூ. அதை அதுக்கேற்றபடி சிந்தித்து அதுக்கேற்றபடி வாஞ்சித்து நம்ம நடக்க வேண்டும். அப்போ தான் அது அடங்கும் அவருடைய உதவியோட. தேவனே என்னுள்ள சுத்தமான இருதயத்தை சிருஷ்டிங்க, வாஞ்சியோட கேட்போமா. ஸோ therefore put to death, subdue your members which are on the earth, fornication, uncleanness, passion, evil strife and covetousness which is idolatry. இதெல்லாம் இருக்கான்னு நம்ம வாழ்க்கையில் பார்த்தோன்னா, இருந்ததுன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தை எடுத்து சீக்கிரத்தில் நம்ம வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். இன்றைக்கு இயேசு உங்களோடு பேசியிருக்கிறார், என்னோடு பேசுகிறார். நம்ம ஏதோ ஒரு பெரிய லெவலில் வந்துட்டோம், நீ விழமாட்டோன்னு யாரும் ஒரு நாளும் நினைக்கவே முடியாது. we have to be vigilant constantly till we meet him in the air. இயேசு நடுவானத்தில் வந்து அவரை சந்திக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஸ்கேண்டலிட்ஸோ எல்லாருக்கும் போடுறான் சத்துரு. அவன் வஞ்சிக்கிறவன், மனுக்குலத்தை அவன் விரோதியாக இருக்கிறான். தயவுசெய்து அவன் ட்ராப்பில் விழுந்துடாதீங்க. அப்படி ஒரு வேளை விழுந்திருந்தால் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இனி விழாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்த நாட்களும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை குற்றவாளின்னு தீர்த்து விட்டு அவர் கடந்து போகிறவர் இல்லை, சத்தியத்தை வெளிப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது விடுவிக்கிறவர். ஜெபிப்போமா. Our loving Holy Father, we thank you for your great love. We understand that there are two principles which are opposite to each other, the flesh and the spirit. Flesh against the spirit, spirit against the flesh. The choice is with us to choose either to live according to the spirit, to sow according to the spirit, to think according to the spirit, or to live a life of pleasing oneself, living in pleasures, imaginations, evil imaginations, fulfilling the desires of the flesh and sowing to the flesh. Always the mind is running on the things of the flesh, meditating on the things of the flesh, imagining on the things of the flesh. If we sow to the flesh, we are going to reap to the flesh, which is death. மாம்சத்துக்கென்று நம்ம விதவிதத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா கடைசியில் மரணத்தை, அந்த எரி நரகத்தை தான் நம்ம அறுவடை செய்ய முடியும். ஆனால் ஜீவனுக்கென்று விதைப்போம்னா நித்திய வாழ்வை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இதெல்லாம் நீங்கள் இதற்கான வழிமுறைகளை எங்களுக்கு தந்திருக்கீங்க. யூ ஆல்ரெடி காட் அஸ் எட்டர்னல் லைஃப் ஃபார் அஸ் டு இன்ஹெரிட் ஃப்ரீலி த்ரூ த லார்ட் ஜீசஸ். பட் டுடே வி cry out to you. We do not know the hearts of the people, the servants of God, those who have been walking with you for many years. Maybe a wrong teaching deceived your people, or they deceived themselves by thinking it's okay, I can just please myself, please the flesh and also inherit eternal life. We understand it's not possible. So today we are facing the truth and we can make a good decision and escape the corruption that is in this world. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பொல்லாத சத்துருடைய கிரியையிலிருந்து, அந்த ட்ராப்பிலிருந்து, அந்த பொறியிலிருந்து, கண்ணிலிருந்து இன்றைக்கி தப்பித்து கொள்ள முடியும். இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவித்தருளுங்கப்பா. திருப்பி அந்த பொறிகளில் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. டெலிவர் தம், ஹெல்ப் தம் டு ஸ்டே away from all these scandalous or traps and to sow in the spirit, to live according to the spirit. Strengthen them, deliver them from all their problems in their lives. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து அவங்கள விடுவித்தருளுங்க ஏசப்பா. உங்கள் வரிக்காக ஆயத்தப்படுத்திடுங்க. இவங்க மூலமாக அநேகரை விடுவிக்கிறவங்களா இவங்களை பலப்படுத்துங்க. இருதயத்தை சுத்தப்படுத்துங்கப்பா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவாங்க, அவங்க தேவனை தரிசிப்பார்கள்.
So let your people, let their hearts be transformed in the image of the Lord Jesus, and let them see the Lord and be blessed. Give them life and peace. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியில சிந்தித்து ஜீவனை சமாதானத்தை சுதந்திரத்துக்குள்ள நம்முடைய ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். To be spiritually minded is life and peace. May your people enjoy that life and peace in Jesus' name. Amen. Amen. அருமையான நண்பர்களே, இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆத்தும நண்பர் சத்தியபரர் உங்களை நேசிக்கிறார். சத்தியத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க, விட்டுட்டு ஓடிடாதீங்க. உங்கள் நன்மைக்கு அவர் உங்களோடு இருந்து உங்களை கண்டம் பண்ணிட்டு போகிறவரில் உங்கள் கூட இருந்து உதவிக்கரம் கொடுத்து விடுவிக்கிறவர், திருப்பி விழாதபடி காத்துக்கொள்கிறவர். இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை இயேசுவின் நாமத்திலே ஆமேன். ஆமேன். நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம ஆவியிலே பலப்படுகிறோம். ஆவியானவர் கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்கும் பொழுது ஆவியிலே பலப்படுகிறோம். அதற்கு நேர் மாறாக இருக்கிறது நம்முடைய ஆத்துமாவில் இருதயம். அந்த இருதயம் சீர்படாமல் இருக்கும் பொழுது, பாவ இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அந்த இருதயம் பொல்லாததாக இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது. Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jabam TV.